உள்துறை அமைச்சர் தொடர்ந்து பாராளுமன்ற சபாநாயகரை தொடர்ந்து ஒரே நாள்ல 4-5 நாள்லாம் சந்திக்க மாட்டாங்க. இந்த நிகழ்வுக்கு முன்னாடி திரு அமித்ஷா அவர்கள் பாராளுமன்ற சபாநாயகரை ஓம் பிர்லா அவர்களை தொடர்ந்து 2-3 தடவை சந்திச்சிருக்கிறாங்க. சந்திச்சு இந்த பிரச்சனையினுடைய தீவிரத்தை உணர்ந்து ஓம் பிர்லா அவர்கள் பாரத பிரதமரை நீங்க நிகழ்ச்சிக்கு வர வேண்டாம், வந்த அசம்பாவிதம் நடக்கும், மோசமான பாராளுமன்ற ஜனநாயகம் கேள்விக்குறியாகிவிடும், பாராளுமன்றம் கண்ணியம் கெட்டு போயிடும், அப்படி என்பதற்காக பிரதமரை வர வேண்டாம் என்று தடுத்ததாக அவரே பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்கிறார். ஓம் பிர்லாவே பார்லிமெண்ட்ல ஓப்பனா சொல்லியிருக்காரு. இந்த பிரச்சனைக்கு இப்ப மோடி வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க, பெண்கள்லாம் சேர்ந்து அவரை சுத்தி நின்று கேரோ போடுவாங்க. ஏதோ ஒரு நம்ம ஜோதிமணியிடம் ரவுடி பொம்பளை அவர் சட்டையை பிடிச்சி இழுக்கலாம். சுதாவாட்டம் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் சுதாவாட்டம் இருக்கக்கூடிய நவீன கால கலிகால சூர்பனகை சுதாவாட்டம் இருக்கிறவங்க மோடி காலத்தை எடவி விடலாம். அப்ப நம்ம பாராளுமன்ற உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. பிரதமரை காப்பாற்றுவதற்கான முயற்சி செய்வாங்க. அதுல தள்ளுமுள்ளு ஏற்படும், பிரச்சனைகள் ஏற்படும். அந்த பிரச்சனைகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி பெண்களை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய பெண் எம்பிக்களை மோடியே சொல்லி பிஜேபி எம்பிக்களை வைத்து அடிக்க வச்சாரு, கையை பிடிச்சி இழுக்க வச்சாரு, சேலையை உருவ சொன்னாரு, அப்படி என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்காக ஏற்கனவே ஜோதிமணி ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணாரு. அதாம்மா, இப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்கணும். மோடி தான் அடிக்க சொன்னாரு, மோடி தான் கையை பிடிச்சி இழுக்க சொன்னாரு, மோடி தான் சேலையை பிடிச்சி இழுக்க சொன்னாருங்கிறது போல ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்காக, ஒரு மோசமான சம்பவத்தை நிறைவேற்றுவதற்காக ராகுல் காந்தியும் பிரியாங்கா காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேயும் திட்டமிட்டு இந்த விஷயத்தை செஞ்சாங்க. இப்படிலாம் செஞ்சுட்டா காங்கிரஸ் ஜெயிச்சிடுமா? காங்கிரஸ் இன்னும் அதல பாதாளத்துக்கு தான் போகும். ஒரு உலக தலைவனை, ஒரு உலகமே வியந்து பாராட்டக்கூடிய, வியந்து அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு உலக தலைவனை நீ பார்லிமெண்ட்டுக்குள்ள வச்சு அவமானப்படுத்தணும்னு ஆசைப்படுற. நீ உருப்பிடுவியா? நீ நல்லா இருப்பியா? நீ ஆன்டி இந்தியன் சொன்னா தப்பு கிடையாது. ராகுல் காந்தியை இவர் உலக நாடு ஃபுல்லா சுத்தி இந்தியாவை பத்தி தான் தப்பா விமர்சனம் பண்றாரு. அதாவது இந்தியாவை பத்தி தப்பா பேசுறது, மோடிக்கு எதிராக பேசுறதா இந்த மனுஷன் நினைச்சிட்டு இருக்கான். இவரை விட ஒரு முட்டாள் அரசியல்வாதி உலகத்திலே கிடையாது.